பார்த்து வருகிறோம். மதுரை எய்ம்ஸில் இன்னும் காலி பணியிடங்கள் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்கள். மோனிஷா, அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரியில் மொத்தம் அனுமதிக்கப்பட்ட அந்த பேராசிரியர்களின் அளவானது எண்ணிக்கையானது 183 இருக்கிறது. அதில் தற்போது வரை 70 பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதிலளி அளித்துள்ளது. இன்னும் 113 பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அதில் தெரிவித்துள்ளது. இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இருந்தபோதும் தற்போது ஏற்கனவே 2022 முதலே இந்த மதுரை எய்ம்ஸ் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் முதல் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனை கல்லூரியில் அவர்களுக்கு வகுப்பிலானது எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் மதுரை எய்ம்ஸ் இருக்கக்கூடிய கட்டடத்துக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருந்தனர். ஆனால் தற்போது வரை இந்த பணியிடங்கள் வெறும் 70 பேர் மட்டுமே தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.